அண்மைச் செய்தி. ஓசூர் அருகே சின்ன ஏலசகிரியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீரை குடித்ததால் பொதுமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யேசுராஜ் வழங்கிட கேட்கலாம். யேசுராஜ், தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம். அதாவது ஓசூர் அருகே உள்ள சின்ன ஏலசகிரி அம்பேத்கர் நகர்ல பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வர்றாங்க. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாந்தபுரம் ஏரியில இருந்து தான் இவங்களுக்கு ஆழ்துணை கிணறுகள் அமைத்து அங்கிருந்து இந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. அந்த அந்த நீர்த்தேக்க தொட்டியில நிரப்பப்பட்டு பின்னர் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த 13ஆம் தேதி இந்த குடிநீரை குடித்த ஒரு 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடுமையான வாந்தி, பேதி மற்றும் மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதே போல அங்கிருந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைகளிலும் அதேபோல தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டாங்க. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு ஓசூர் சார் ஆட்சியர், அதே போல ஆணையாளர், மாநகராட்சி ஆணையாளர், மேயர், எம்எல்ஏ, எம்பி போன்றவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று பார்த்து விசாரணை மேற்கொண்டனர். அதே போல பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். அதே போல அந்த பகுதிக்கு மருத்துவ பரிசோதனைகளும் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு மேலும் இந்த மாதிரியான பாதிப்பு எதுவும் நடைபெறாத வண்ணம் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று அதே தண்ணீரை குடித்ததாக மேலும் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் நேற்று அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில இன்று அந்த பகுதியைச் சேர்ந்த மேலும் 10 பேர் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் இதே போல வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. இதுவரை பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள்லையும் தனியார் மருத்துவமனைகளையும் ஒரு 62 பேர் தீவிர பாதிப்புக்குள்ளாகி அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே போல லேசான பாதிப்பு ஏற்பட்ட பொதுமக்கள் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தனியார் மருத்துவமனைகளிலையும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் என்று கூறப்படுகிறது. மொத்தமாக பார்த்தோம்னா இந்த பாதிப்புல 82 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் இந்த பாதிப்பு உள்ள பகுதிகளில் அரசு துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகங்கள் மூலம் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த குழாய்கள் பழைய குழாய்கள் எல்லாம் அகற்றப்பட்டு புதிய குழாய்கள் அந்த பகுதியில் தோண்டும் பணிகள் நடைபெற்று அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த குடிநீர் சுத்தமான குடிநீர் லாரிகளின் மூலம் அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பாதிப்புக்குள்ளாக வரும் மக்கள் யாரோனும் இருந்தால் அவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகளும் அதே போல மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை அந்த பகுதியில் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயஸ்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.